ஹலோ லட்டூஸ். நிறைய பட்டாம்பூச்சிகளும் மின்மினிகளும் இருக்கும் மழையூரில் காளான்களும் அதிகம். மரங்களின் கீழே, பாதைகளில் என எல்லா இடங்களிலும் காளான்கள். அந்த காளான்களுக்கு ராணி லக்ஸி. அவள் ரொம்ப ரொம்ப அழகு. அவள் பறந்து செல்ல பட்டாம்பூச்சிகள் ரெக்கைகளை கொடுத்தன. அவள் கண்கள் பிரகாசிக்க நட்சத்திரங்கள் ஒளியை தந்திருந்தன. காளான்களுக்கு எந்த இடைஞ்சலும் வராமல் பாதுகாத்தாள் லக்ஸி. ஒரு நாள் அங்கே வந்த ஒருவர் செடிகளுக்கு மருந்து அடித்து சென்றார். உடல் மீது மருந்து பட்டதும் மின்மினிகளுக்கும் பட்டாம்பூச்சிகளும் மயங்கி விழுந்தன. இதை பார்த்த லக்ஸி மேகராஜாவிடம் மழையை கேட்டாள். மேகங்கள் கருத்து மழை பெய்தது. மழையில் நனைந்த மின்மினிகளும் பட்டாம்பூச்சிகளும் மயக்கம் தெளிந்தன. அவை முழுமையாக குணமாகும் வரை லக்ஸி தான் உணவளித்து பாதுகாத்தாள். இவ்வளவு நன்மைகள் செய்யும் ராணிக்கு சிறப்பான பரிசு தர வேண்டும் என பட்டாம்பூச்சிகளும் மின்மினிகளும் காளான்களோடு ஆலோசனை நடத்தின. நாம் காட்டின் மறுபுறமும் சென்று சிறந்த பரிசை தேடலாம் என்றது ஒரு பட்டாம்பூச்சி. மற்ற பட்டாம்பூச்சிகளும் ஒப்புக்கொண்டன. பல இடங்களில் தேடி அலைந்தன. ஓர் ஓடை அருகே பார்க்கவே வித்தியாசமாக ஒரு வண்டி நின்றிருந்தது. மிக பெரிய பரங்கிக்காயை குடைந்து சக்கரங்கள் அமைத்த அழகான வண்டி. இரவு பயணத்தில் வெளிச்சம் தருவதற்காக அந்த வண்டியில் ஒரு விளக்கும் இருந்தது. ஓடைக்கு அருகில் இருந்த தோட்டத்தின் உரிமையாளர் தான் அந்த வண்டிக்கும் சொந்தக்காரர். திரும்பி வந்த இந்த வண்டி பற்றி சொன்னதும் தங்களை தோட்டக்காரரிடம் தந்து பரங்கி வண்டியை ராணிக்கு பரிசாக அளிக்கும்படி கேட்டுக்கொண்டன உணவு காளான்கள். அதன்படி செய்து லக்ஸி ராணிக்கு பரிசு அளிக்க, இந்த அன்புதான் என்னை மேலும் மேலும் இங்கே இருக்கச் செய்கிறது என்று மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டாள் லக்ஸி. அந்த மகிழ்ச்சியில் இன்னும் இன்னும் பல காளான்கள், பட்டாம்பூச்சிகள், மின்மினிகள் மழையூரில் தோன்றின. கதை எப்படி இருந்தது லட்டூஸ்? இன்னும் இது போல பல பல சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க எங்களை சப்ஸ்கிரைப் செய்திடுங்க.